ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேங்க. மீன் நல்லா உயிரோடு இருந்துச்சு வாங்கிட்டு வரும்போது. அந்த கிளிப்பை ஆட் பண்ணலாம் உங்களுக்கு அப்படிங்கிறக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி, 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு 5 பல், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதுக்கு அதிகமாகவே ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே இதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா வாசனை வந்த உடனே கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் முழு மிளகா தாங்க, காம்பை மட்டும் நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். 5 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு இந்த மீன் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் பொன்னிறமாக ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா தக்காளியெல்லாம் கரைஞ்சி எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இதை வதக்குற அளவுக்கு நம்ம குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா தக்காளி கரைஞ்சி எண்ணெய் மட்டும் நல்லா தனியாக தெரியுது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேங்க. நீங்கள் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை, ஏன்னா நான் குழம்பு மிளகாத்தூள்லேயே நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அதனால் எண்ணெயிலேயே அதை நல்லா வதக்கிட்டு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த புளியை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளிப்பும் காரமும் அதிகமாக இருந்தால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் புளியும் காரமும் நிறையா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காரத்தை அதிகப்படுத்திக்கவோ கம்மிப்படுத்திக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஓரளவுக்கு அந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் பொடி இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு தொக்கு பதம் இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. குழம்பு அப்போ தான் கெட்டியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு தண்ணி ஆகிடும். இப்போ நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதித்து வந்த உடனே நீங்கள் சிம்மில் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குழம்பு கெட்டியாக வரைக்கும் நீங்கள் அப்படியே அடுப்புலேயே விட்டுருங்க. அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு. நம்ம இந்த மீன் குழம்புக்கு கண்டிப்பாக தேங்காய் சேர்க்க போகிறது இல்லைங்க. தேங்காய் சேர்த்தா இதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ நம்ம தேங்காய் சேர்க்காமல் வெறும் இதை மட்டுமே வச்சு நம்ம குழம்பு ரெடி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எண்ணெய் நல்லா மிதக்க சுற்றுலேயே வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அந்த மீனை இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா குழம்பு கெட்டியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் மீன் சேருங்க. ஏன்னா லைட்டாக தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் மீன் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு இன்னும் தண்ணி விடுங்க. அப்போ ரொம்ப குழம்பு தண்ணியாக போயிடும். ஸோ நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீனை சேருங்க. இப்போ நான் மீன் எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மெதுவாக அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த பீசஸ் எல்லாமே குழம்புக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட குழம்பு தயாராகிடுச்சுங்க. எப்படி எண்ணெய் மிதக்க இருக்குன்னு தெரியுதுங்களா? கண்டிப்பாக மீனை போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா மீன் ஃபுல்லாக உடஞ்சிடும். நம்மளோட டிஷ் தயாராகிடுச்சு. மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.